ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான கோகனட் மில்க் புட்டிங் எப்படி பண்ணுறது, அதுவும் நல்ல சத்தான கடற்பாசி யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா இதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் இதோட டேஸ்ட்டும் சொல்லிக்கவே வேண்டாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா கூட நீங்கள் இதை அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கிற இந்த கோகனட் மில்க் புட்டிங்கை எப்படி செய்கிறது, அதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த புட்டிங்க்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு முக்கியமாக நமக்கு தேவை பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான். நல்லா தேங்காவை அரைச்சி தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பாலை 2 கப் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லேயே எல்லா பொருளையும் அளந்துக்கோங்க, அப்போ தான் சரியாக வரும். அடுத்ததான் 10 கிராம் சைனாகிராஸை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா சீக்கிரமாக வெந்து வரும். அதனால் பாருங்கள், சைனாகிராஸுங்கிறது இப்படி தான் இருக்கும். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம், எந்த பிராண்டில் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு பாக்கெட் 10 கிராமில் கிடைக்கிது. அந்த ஒரு பாக்கெட்டையுமே நான் கட் பண்ணி போட்டு ஊற வச்சுட்டேன். அடுத்ததான் நமக்கு தேவையானது 1 கப் பால். நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் கிடைச்சா எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பசும்பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் பால். அடுத்ததான் 1/2 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துருக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து செய்யும்போது நல்லா ருசியாக இருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா 1 கப் சர்க்கரையை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிஸ்தா பருப்பு எடுத்துருக்கிறேன். நல்ல வாசனை ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கெல்லாம் ரோஸ் ஃப்ளேவர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒயிட் ஃப்ளேவர் எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் சேர்த்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. குட்டீஸுகளுக்கெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ட்ராப் நம்ம இதை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் தண்ணி. 1 கப் தண்ணி அளவு எடுத்து மெஷர் பண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த 1 கப் தண்ணிக்கு பொதுவாக நீங்கள் 1 கப் இளநீர் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 1 கப் தண்ணி இந்த சைனா கிராஸை கரைக்கிறதுக்காக தான். நீங்கள் அதுக்கு பொதுவாக இளநீர் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் முதவே சொன்ன மாதிரி பிஸ்தா பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதை முதவே க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதைத்தான் நான் புட்டிங்கில் கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக சேர்த்துக்க போகிறேன். இந்த பிஸ்தா பருப்புன்னு இல்லை, உங்கள்கிட்ட எந்த பருப்பு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. முதல்ல ஒரு பேனில் நம்ம ஊற வச்சுருக்கிற சைனா கிராஸை சேர்த்துடலாம். அப்படியே அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நம்ம அளந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா 1 கப் தண்ணி, அதை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு இந்த சைனா கிராஸ் நல்லா மெல்ட் ஆகி கூல் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் பால் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். தேங்காய் பால் கடைசியாக தான் சேர்க்கணும். பால் மட்டும் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் முதவே ஏன் ஃபுல் ஃபேட் மில்க், ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு திக்காக கிடைக்கும். அப்போ புட்டிங் சாப்பிட்றதுக்கு நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இப்போது பால் சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பாருங்கள், லைட்டாக ஆடெல்லாம் வரும். அதெல்லாம் அப்படியே உள்ளே எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் சர்க்கரையும் 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் ரெண்டையுமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கண்டென்ஸ்ட் மில்க் எல்லாத்துக்கிட்டே இருக்காது, அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் எசன்ஸ் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் சேர்க்கல அப்படின்னா ஒரு 2-3 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. அதுவும் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும், ஏலக்காய் பொடி சேர்த்திங்கனாலும். இப்போ இதை சேர்த்து நல்லா ஒரு கொதி 2 கொதி இப்போ பாருங்கள் நல்லா எப்படி கொதி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா பால் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்களேன். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுட்டு அடுத்ததாக இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அடுப்பு ஆனில் இல்லை, என்னோடய அடுப்பு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
அடுத்ததாக இப்போ ஒரு கண்ணாடி ட்ரேயில் நல்லா அடியில் தண்ணி வந்து அலசி தண்ணி அடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் புட்டிங் வந்து செட் ஆகி வரும்போது உங்களுக்கு ஈஸியாக கலந்து வரும். இப்போ இதில் ஃபில் பண்ணிடலாம். நான் ரவுண்ட் ஷேப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி ரவுண்ட் பவுலில் வந்து ஊற்றலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அதையும் கழுவி இப்போ அதுலேயும் ஊற்றிக்க போகிறேன் மிச்சம் இருக்கிற பாலை. இது வந்து வெளியவே வச்சு சூடு ஆறுறது வரைக்கும் நல்லா செட்டாக விடுங்க. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா செட் ஆகிருக்கு. வெளியே தான் வச்சுருக்கேன், நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தாவை சேர்த்துடலாம். எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் தூவி சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஆறலை, கொஞ்சமாக தான் ஆறியிருக்கு. இந்த டைமில் நம்ம நட்ஸை சேர்த்து நல்லா வந்து அழுத்தி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 மணி நேரமாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். இதை வந்து ஏர் டைட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏர் டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான் வந்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ பீஸ் போட போகிறேன். நேற்று பண்ணேன், நான் நைட் வந்து ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் இப்போ வந்து பீஸ் போட்டுட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நைஃப் வந்து அப்படியே சூப்பராக போகுது, ஸ்மூத்தாக இருக்குது. புட்டிங் நல்லா செட் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். சீரியஸாக இந்த புட்டிங் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கோகோனட் மில்கோட ஃப்ளேவர், அப்புறமா நம்ம சேர்த்துருக்கிற எசன்ஸ், அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் எல்லாம் சேர்த்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா, இதை நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்து கூட பண்ணலாம், ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இப்போ இதை வந்து நான் வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்க போகிறேன். புட்டிங் வந்து நல்லா செட் ஆகி சூப்பராக கலந்து வந்துருச்சு பாருங்கள். பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எவ்வளோ வெரைட்டி நீங்கள் கடற்பாசியில் புட்டிங் பண்ணியிருந்தாலும் இந்த கோகோனட் மில்க் புட்டிங்க்கு ஈக்குவலாக இருக்கவே முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். டேஸ்ட் வைஸாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே செமையாக இருக்குது. கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜெல்லி வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன இதே அளவுகளோட இதே மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் இதே மாதிரி சூப்பரான கோகோனட் மில்க் புட்டிங்கை ட்ரை பண்ண முடியும். வீட்டில் இருக்கிற ஈஸியான பொருளை வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதில் வாங்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா chinagrass மட்டும்தான். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அதுவும் சம்மர் சீசனில் நல்ல ஹெல்த்தியான இந்த மில்க் புட்டிங்கை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா வர பெல் சிம்பிளையும் தொடர்ந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.